ஸ்பீச் தெரப்பி விசேட தேவையுடைய குழந்தைகளுக்கு பேச்சுத்திறன் சார்ந்த குறைபாடுகள் இருப்பதால் சமூக தொடர்பாடல் மற்றும் கற்றல் விடயங்களில் பாதிப்பு என்பன ஏற்படக்கூடும். எனவே உளவியல் சார்ந்த மற்றும் பொருத்தமான வரலாற்றை உள்ளடக்கிய பேச்சுத்திறன் சிகிச்சை மூலம் குழந்தைகளின் தொடர்பாடல் திறனை வளர்க்க முடியும். பேச்சுத்திறனை பாதிக்கும் காரணிகள். பேச்சுத்திறன் என்பது பல்வேறுபட்ட காரணிகளால் ஊக்குவிக்கப்படுகின்றது. பேச்சுத்திறன் விருத்தியானது குழந்தை பிறந்து ஒரு சில மாதங்களிலேயே ஆரம்பிக்கின்றது. நரம்பியல் உடற்கூற்றிய காரணிகள் பேச்சுத்திறன் விருத்தியை ஊக்குவிக்கும் வகையில் மூளையின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு பிரதேசங்கள் விருத்தியடைய தொடங்கும். உதாரணம், ப்ரோகாசேரியா பேச்சு உற்பத்திக்கான இயக்கம், செரிபெல்லம் நேரத்துடனான இயக்க ஒருங்கமைப்பு. மரபுவழி ரீதியான காரணிகள் வாக்கியம் அமைப்பதில் ஏற்படும் இயக்க ஒருங்கமைப்பு குறைபாடு, பேச்சு மற்றும் மொழி குறைபாடு, பேசுவதின் தடுமாற்றம் ஆகியவை மரபுவழி ரீதியாகவும் ஏற்படலாம். சூழல் சார்ந்த காரணிகள் வீட்டு சுற்றுச்சூழலில் பாவிக்கப்படும் மொழி பிரயோகிப்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலான தொடர்பாடல் இன்மை, அயலவர்களுடன் தொடர்பாடல் இன்மை, முற்றாக வளர்ச்சியடையாத பிறத்தல் போன்றவை உள்ளடங்கும். பேச்சுத்திறன் சார்ந்த ஏனைய குறைபாடுகள். சைல்ட்ஹுட் அட்ராக்சியா ஆஃப் ஸ்பீச் குழந்தைகளில் பேச்சு திட்டமிடல் கோளாறு. ஸ்பீச் அஃபேசியா பேச்சு மொழி இழப்பு. சைல்ட்ஹுட் அட்ராக்சியா ஆஃப் ஸ்பீச் ஒரு நரம்பியல் பேச்சுத்திறன் சார்ந்த குறைபாடு ஆகும். குழந்தைகள் தாங்கள் பேச நினைப்பதை வாய்வழி உறுப்புகளை, அதாவது உதடு, நாக்கு ஆகியவற்றை சரியான முறையில் இயக்கி தெளிவாக பேச முடியாத நிலையாகும். ஸ்பீச் அஃபேசியா பேச்சு மொழி இழப்பு மூளையின் மொழி செயற்பாட்டு பகுதிகளில் ஏற்பட்ட சேதத்தால் ஒரு நபருக்கு பேசுவதில், புரிந்து கொள்வதில், வாசிப்பதில் அல்லது எழுதுவதில் சிக்கல் ஏற்படுவதை குறிக்கின்றது. ஒரு குழந்தைக்கு பேச்சு தெரப்பி தேவை என்பதை கண்டறிவது எவ்வாறு? தாமதமான பேச்சு அல்லது மொழி விருத்தி, வார்த்தைகளற்ற தொடர்பாடல், சமூக தொடர்பாடல்களில் சிரமம், எக்கோலாலியா, சைகைகள், தொனி மற்றும் முகப்பாவனைகளை புரிந்து கொள்வது அல்லது பயன்படுத்துவது குறைவாக இருப்பது. பேச்சுத்திறனை விருத்தி செய்யும் செயற்பாடுகள். பலகை விளையாட்டுகள், அட்டைகள், உரையாடல் விளையாட்டுகள், வார்த்தைகளை தேடுதல், ஒருங்கிணைந்த பேச்சு தெரப்பி உதாரணம், நடைப்பயிற்சியுடன் பேச்சு பயிற்சி உபயோகித்தல், பாடல்களை பாடுதல், புத்தகங்களை வாசித்தல், வாய் ரீதியான இயக்க செயற்பாடுகள் உதாரணம், பலூன் ஊதுதல், ஸ்ட்ரோ பயன்படுத்தி ஊதுதல், பல்வேறு முகப்பாவனைகளை பயன்படுத்துதல். பேச்சுத்திறன் விருத்தியில் பெற்றோரின் பங்களிப்பு. பிள்ளைகளின் தேவைக்கேற்றவாறு தெரப்பி வகுப்புகளுக்கு சமூகமளிக்கச் செய்தல், தொடர்பாடலுக்கான சூழலை உருவாக்குதல், நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்று வீட்டில் பேச்சு தெரப்பி சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடல், மெதுமெதுவாக குழந்தை தனது பேச்சுத்திறனை விருத்தி செய்யும் வரை பொறுமையாக இருத்தல், மீள செயற்பாடுகளை செய்வித்தல். பேச்சு தெரப்பி இலக்குகள். வாய்மொழி தொடர்பாடலை மேம்படுத்துதல், செயற்பாட்டு மொழித்திறனை வளர்த்தல் உதாரணம், உதவி கேட்பது அல்லது தேவைகளை வெளிப்படுத்துவது, சமூக தொடர்பாடலை மேம்படுத்துதல் உதாரணம், வாழ்த்துக்களை தெரிவித்தல், கண் தொடர்பு, கல்வி மற்றும் அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்தல், பேச்சு தெளிவு, உச்சரிப்பு மற்றும் சரளத்தை மேம்படுத்துதல்.